நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நிதானித்து அறிய வேண்டியது இன்னதென்று உணர்த்துவிக்கிற வேத பகுதியானது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 5. 2 Corinthians chapter 10 verse 5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறாரு. எதனாலனா ஒரு சிலர் அவங்கள மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்னு நினைக்கிறாங்க. அப்படியா நினைக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருனா, நாங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாதிரி தெரியலாம், ஆனா மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லன்னு சொல்லி இந்த அதிகாரத்துடைய 3வது வசனத்துல சொல்லியிருக்காரு. அப்படியாக பவுலடியார் என்ன சொல்ல வர்றாருனா, அவர் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல, ஆவியின்படி போர் செய்கிறவராக இருக்கிறாருங்கிறத அதை விளக்குவதற்காக 4வது வசனத்துல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பெலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படியாக அவங்க மாம்சத்தின்படி போர் செய்யாம ஆவியின்படி தேவ பலமுள்ளவர்களாக காணப்படுகிறாங்கிறத சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு பார்த்த பிரதான வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி எந்த ஒரு தர்க்கங்கள் உண்டானாலும் சரி, இல்ல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையான சிந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்படியாக தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக ஏதாவது சிந்தனை வந்தா, அதாவது விசுவாசத்தை குலைத்து போடுகிற விதமாக எந்த ஒரு சிந்தை எழும்பினாலும் சரி, அதையெல்லாம் நிர்மூலமாக்கும் விதமாக எந்த எண்ணத்தையுமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக எந்த ஒரு தர்க்கமோ விவாதமோ கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வெளியிலிருந்தோ இல்ல நமக்குள்ளிருந்தோ ஏற்பட்டா அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்படியாக ஆவிக்குரிய போராயுதங்களை கொண்டு எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்துகிறாருன்னு சொல்றாரு. இதன் மூலமாக பவுலடியார் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறாரு. ஏன்னா வெளியிலிருந்து வருகிற சில தர்க்கங்கள் ஆகட்டும், இல்ல நமக்குள்ளார ஏற்படுகிற சில சிந்தைகள் ஆகட்டும், அது கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறதுனா அது பாவமான சிந்தையாகவே இருக்கும். அந்த சிந்தைய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தினோம்னா நாம அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்போ மாம்சத்தின் பிரகாரமாக நம்முடைய சிந்தைக்குள்ளார ஏதாவது எண்ணங்கள் தோன்றும் போதே அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாம காணப்படணும். எதனாலனா பாவமானது நம்முடைய கற்பனை சமயம் பெறுகிறதாக இருக்கு. பவுலடியார் இதை அழகாக ரோமர் 7வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றாரு. பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆதியில ஏவாலிருந்து எடுத்துட்டோம்னா சர்ப்பமானது அவர்களை வஞ்சித்த போது அவர்களுடைய கற்பனையில பாவம் சமயம் பெற்றது. அந்தபடி சர்ப்பத்தினுடைய வார்த்தைகளால ஏவாளுடைய சிந்தைக்குள்ளார பாவமானது சமயம் பெற்றது. அப்படியாகவே இந்த நாட்கள்லயும் வெளியில நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களோ இல்ல நம்ம முன்னாடி யாராவது எடுத்து வைக்கிற தர்க்கங்கள்னாலோ நமக்குள்ளார ஏதாவது கற்பனை ஓடிட்டு இருக்கும். அந்த கற்பனையில தான் பாவமானது சமயம் பெறுகிறது, அதாவது சான்ஸ் எடுத்துக்குது. அப்படி அது கற்பனையில சமயம் பெறும் போதே அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தினோம்னா நாம இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். இப்படியாக பவுலடியார் நமக்கு அருமையான ஒரு வழியை காண்பிக்கிறாரு. இந்த நாட்களையும் நம்முடைய கற்பனையில எத்தனையோ பாவங்கள் சமயம் பெற பாக்குது. அது நாம என்ன செய்யறோம், இதை நாம நிதானித்து அறியணும். இந்த பாவமானது கற்பனைக்குள்ளார வருதுங்கிறத மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்படியாக கற்பனையிலேயே இந்த எல்லா துர்காரியங்களும் புறப்பட்டு வருகிறது. அந்த எண்ணங்களை சிலுவைக்கு கீழாக கொண்டு வரணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்யணும். இப்படி செய்யும் போதுதான் நாம அந்த பாவ கற்பனையிலிருந்து வெளியே வர முடியும். அப்படி நாம அதை கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்படுத்தாம போனா அந்த சிந்தை என்ன பண்ணும்னு ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
அந்தபடியாக நம்முடைய எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தாம போனோம்னா நம்முடைய மாம்சத்துல காணப்படுகிற பாவ சிந்தையானது நம்மை பாவத்துக்கு சரியாக்கி கொண்டு போகிறது. அதிலிருந்து தப்பித்து கொள்ளவே நமக்கு ஜீவ வழிய பவுலடியார் தெளிவாக காண்பிக்கிறாரு. அந்தபடியாக பாவமானது நம்முடைய கற்பனைக்குள்ளார வரும்போதே அதை உடனடியாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாக நாம காணப்படணும். கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்படுத்துவதுனா என்ன? ஆண்டோடைய பார்வையில இது எந்தபடியா இருக்கும்னு அவரிடத்துல இதை ஒப்பு கொடுக்கணும். அப்படியாக ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளும் அவருடைய ஆவியானவரும் நமக்கு துணை செய்து அந்தபடியான சிந்தையிலிருந்து நாம வெளியாக்கப்பட உதவி செய்வாரு. அதனாலேயே பவுலடியார் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவ பலமானது நமக்கு வார்த்தையாகிய தேவனிடத்திலிருந்து வருது. அவருடைய சத்திய வார்த்தையானது நம்ம இதுல இருந்தெல்லாம் விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கு. அப்படியாக நாம ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக மாற முடியும். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக ஒவ்வொரு நாளும் நாம நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியவர்களாக இருக்கிறோமாங்கிறது. அப்படியாக இருக்கும் போதே நாம ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாக எழும்ப முடியும். அந்தபடியாக பாவமானது கற்பனையில சமயம் பெறும் போதே அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பாவமானது எங்கள் கற்பனையில சமயம் பெற்று அதற்கு சிறையாக்கி கொள்ளும் எண்ணங்களை எழுப்பும் போது அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் நாங்க இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவர்களாய் ஈராமல் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கணும் ராஜா. அப்படியாய் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை நோக்கி பார்த்து உம்மிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும் ராஜா. வார்த்தை தெய்வமாய் நீர் எங்களுக்குள்ளார ஜீவிக்கிறதை அறிந்து கொண்டு எங்கள் விசுவாசத்துல எழும்பி உண்மையே பற்றி பிடித்து கொண்டு எங்கள் எண்ணங்களை உமக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களா இருக்க தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.